சாமி நான் யார் என்பது ஆமா இப்போது உனக்கு புரிந்திருக்க வேண்டுமே. ஐயோ சாமி எனக்கு என்னங்க தெரியும் சோத்த தின்னவனுக்கு நான் வர சொல்லுமா உங்ககிட்ட நண்பா. சாமி யானை முதல் எறும்பு கடைசி 84 லட்சம் ஜீவபதங்களையும் நான் தில்லையில இருக்க கூட்டாளி. திருட்டு கூத்தாடி ஆமா. இந்த ஒன்னானப்பட்ட யானை முதல் எறும்பு கடைசி 84 லட்சம் ஜீவபதங்களுக்கும் படியளக்கக்கூடிய என் பேரோ பரம கடவுள் சிவபெருமான். ஐயோ சாமி சிவபெருமானா? ஆமாண்டா கடவுளா? ஐயோ சாமி உங்களுடைய தீவிரமான பக்தங்க நானு. அப்படியா? தீவிரமான சிவபக்தங்க. என்னுடைய கோலத்தை பார்த்தாலே தெரியவில்லையா? புரிகிறது சாமி. நான் உங்களுடைய பக்தன்னு சொல்றேனே. சரி உங்களை பாக்குறதுக்கு நேரா கைலகிரி மலை வந்தாங்க. எதுக்கு உங்களை பாக்குறதுக்கு? சரி அங்க வந்து பார்த்தா உங்களை காணுங்க. ஏன்னா அங்க எங்க போனீங்களோ தெரியல, உங்களை பார்க்க முடியலைங்க. அங்க எல்லாம் இந்த பக்தரை பார்க்காது நீங்க பாருங்க, இந்த ஊர்லயே பிரசன்ட் ஆகி போயிட்டீங்க.
பிரசிடென்ட் இருக்கிறவங்க வந்து விடுவாங்க இல்லைங்க பிரசிடென்ட் ஆகி போயிட்டீங்க ஆமா நீங்க கடவுள்னு சொல்றீங்க நான் ஒரு சாதாரண மனுஷன் சாமி எனக்கு 2 வரம் கொடுத்தா போதுங்க நீங்க கடவுள் கேக்குற வரம் கொடுக்கறது தானே வரமா பின்னாடி இவங்களே வர வேணுமா நீங்க கடவுள் தானே ஆமா கேக்குற வர எல்லாத்துக்கும் கொடுப்பீங்கல்ல உண்மைதான் எனக்கு 2 வரம் கொடுத்தா போதும் சாமி என்ன வேண்டும் கேள் சாமி எனக்கு முதல் வரங்க எப்படி என்ன சாமி பொழப்பு என் பொழப்பு மயிர் பொழப்பு என் மாமியா ஒரு பக்கம் காரி துப்புது என் பொண்டாடி ஒரு பக்கம் காரி துப்புது சரி மனிதனா பிறந்தா இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும் இல்லைங்க வேணும் முன்ன என் வீடு குடிச்சு விட இருந்துச்சீங்க அதை இடிச்சு தள்ளிவிட்டு சரி போன தை மாசம் இருந்து விட்டாத கொஞ்சம் கூத்தாடிங்க கையில கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருந்தேன் சரி எதுக்கு வீடு கட்டலாம் உழைச்சி தானே சேர்த்து வச்ச ஆமாங்க பரவாயில்ல அந்த முடிச்ச வீடு இடிச்சு தள்ளிவிட்டு மெத்த வீடு ஒரு கட்டின சாமி அந்த மெத்த வீட்டுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு முன்னாடி மட்டும் கையவளம் பூசல் நின்று போச்சுங்க கையவளம் இவ்வளோ அவ்வளவுதாங்க ஏண்டா எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் ஆமாங்க அந்த இடத்துக்கு மட்டும் பத்தலையா பணம் 50,000 பணம் பத்தலைங்க அந்த சந்து போச்சுறதுக்கு சரி ஆனா அந்த சின்ன சந்துக்கு சாமி நானே 20 மூட்டை சிமெண்ட் அடிச்சு பார்த்துட்டேன் ஆனா அந்த சந்து மட்டும் அடையவே மாட்டேங்குதுங்க அப்படி என்ன வேணா இருக்கு டேய் அப்படி என்ன வேணா இருக்கும் இல்லைங்க நானும் வீடு கட்டினேன் சரி வீட்டுக்கு எல்லா வேலையும் முடிச்சு விட்டேன் ஆனா அந்த முன்னாடி கையால பூச்சல் நின்று போச்சுங்க சரி பணம் ஒரு 50,000 பணம் பத்தலைங்க வார ஞாயிற்றுக்கிழமை கண்டா எங்க ஊருக்கு கந்துகார ஒருத்தர் வண்டியில புடிச்சிட்டு வருவா அப்படிங்க புடிச்சுட்டு வண்டியை புடிச்சிட்டு வருவா அப்படிங்க சரி ஊருக்கு எல்லாருமே கந்து கொடுப்பா அப்படிங்க நான் கந்து மயர்ல கூட வாங்கவே மாட்டேன் அந்த கந்துகார ஒரு நாள் கூட்டு கேட்டா அப்படிங்க நீ அவ்வளவு பேர் பலகார முட்டாளா முட்டாளா ஓ பணக்கார ஆளான்னு கேட்டீங்க நானே சொந்தமா உழைச்சி கை நிறைய காசு வச்சிருக்கிறேன் எனக்கு கடை வாங்குற பழக்கமே பிடிக்காதுங்க அந்த கந்துக்கார ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டா அப்படிங்க என்னன்னு கோமாளி ஊருக்குள்ள எல்லாருமே என்கிட்ட கந்து வாங்குறாங்க சரி நீ ஒருத்த மட்டும் ஏன்னா என்கிட்ட கந்தே வாங்குறது இல்ல அப்படின்னு என்கிட்ட கேட்டா அப்படிங்க நான் மானேஸ்துங்க சரி யார்கிட்டயும் கை நீட்டி 1 ரூபா கடை வாங்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேங்க என் வீட்டு வேலை பாதியிலே நின்று போச்சு சரி அது அந்த கந்துக்காரனா பார்த்து சாமி சரி அந்த கந்துக்காரனா பார்த்து நான் கேட்காத முன்னாடியே அவரா பரிதாபப்பட்டு பணம் ஒரு 50,000 பணம் கொடுத்தாருங்க சரி எப்பயுமே கண்டு கேட்காதவன் ஆமா இப்ப ஒரு கஷ்டத்துல இருக்கிறான் கொடுத்து உதவணுமேனு கொடுத்திருப்பாரு அப்படின்னா கேட்காத முன்னாடியே பணம் 50,000 கொடுத்தாருங்க சரி பணம் 50,000 கொடுத்தாரு இல்லீங்களா இப்ப பணம் கொடுத்து 3 வருஷம் ஆகி போச்சுங்க சரி பணம் கொடுத்தவன் கொலை மூடி தானே இருக்கணும் ஏன்னா சும்மா கொடுத்தாலும் பணம் கொடுத்தும் சும்மா இருப்பானா நான் உங்ககிட்ட கந்து கேட்டனா சரி அவன் கந்து நீ கேட்கல ஆமாங்க அவன் வழியில வந்து கொடுத்தவல சாமி அந்த பணத்தை திருப்பி கொடுத்துடணும்ல நான் உன்கிட்ட கந்து கேட்டனா சரி ஏங்க அப்படி பணம் 50,000 கொடுத்து 3 வருஷம் ஆகி போச்சுங்க சரி பணம் கொடுத்தவங்க அப்புறம் தானே இருக்கணுங்க சரி வார ஞாயிற்றுக்கிழமை கண்டாச்சாவே அந்த மேச்சேரி முக்கோணத்துல கூட யாவும் கொடுத்தாங்க அப்படியா மேச்சேரி அவன் வீட்டு முன்னாடி வந்து வண்டி நிறுத்திட்டு சாமி கோமாளி கந்து கட்டா கோமாளி கந்து கட்டுறா சரி நான் உங்கள்கிட்ட கந்து கேட்டனா சரி கேட்கல ஏங்க நீங்க விடி கூத்தாடிட்டு எங்க போய் காலையில படுத்து தூங்குவேன் வீட்டுல போய் படுத்துக்குவேன் நான் அப்படி இல்லை சாமி சோளக்காடு கட்ட பக்கம் படுத்துக்கிறேங்க ஏன்னா வீட்டுக்கு போனா கந்துக்கார சொல்லிங்க அதனால சரி எனக்கு என்ன வரம் கொடுக்குறீங்கன்னா என்ன வரம் கொடுக்குறீங்கன்னா கேளுப்பா கை நீட்டி கடை வாங்கின கேட்டுக்காங்க கந்து வாங்கின கந்தாய்களா நல்லா கேட்டுக்காங்க கை நீட்டி கடை வாங்கின கோமாளி மகராசை நான் நல்லா இருக்கிறேங்க சரி கடன் கொடுத்த கந்துக்காரன் செத்து போயிருந்தேன் சாமி கேட்டா அவனுக்கு நல்லவனும் கொடுத்து உதவி செய்வான் ஆமாங்க அவனை சாவன்னு நினைக்கிறீங்க இது வந்து அது கெட்ட எண்ணம் இல்லையா நான் உன்கிட்ட கந்து கேட்டனா சாமி அது எப்படி சாவுன்னு கேளுங்க எப்படி தேன் கடிச்சா கூடாதுங்க பாம்பு கடிச்சா கூடாதுங்க சரி எங்க ஊருக்கு காலையில 5 மணிக்கு கண்டா பால் ஒண்ணு வருங்க சரி அந்த பால் வண்டியில அடிபடிச்சா வருங்க அது ஏன்டா பால் வண்டியில அடிபட்டு சாவுங்க சாமி மட்டப்படி செத்தா 3 நாள் கழிச்சு பால் ஊத்துவாங்க பால் வண்டியில அடிபட்டா அன்னைக்கே பால் ஊத்திடுவாங்க பால் செலவு போயிடும் உனக்கு நல்ல என்னடா வீட்டுக்கு போனாதான் கந்துக்காரன் சொல்லிங்க இங்க கூட்டுக்கு வந்தா மத்த அடிக்கிறா அப்படியா மத்த அடிக்கிறானே நம்ம தம்பி மத்தவங்க பையன் ஆமா யாருக்கிறீங்க யாரு என் சொந்த அக்கா புரட்சி சாமி அக்கா புரட்சி என் சொந்த அக்கா புரட்சி சாமி பார்த்தா சின்ன பையன் மாதிரி தெரியுறான் ஏங்க லவ் மேரேஜ்க்கு என் அக்கால ஏதோ லவ் பண்ணி அசாத கூட்டிட்டு போயிட்டான் சரி ஏதோ சொந்தத்துல அக்கா புரட்சி ஆகி போயிட்டான் இவரு தொல்லை பெருந்தொல்லையா இருக்குதுங்க அந்த கந்துக்காரங்க கட்டுறதுக்கு சரி அவன் எங்க மாமா கிட்ட ஒரு 3,000 பணம் வாங்கிருந்தேங்க சரி வாங்கல அந்த 3,000 ரூபாய்க்கு இப்ப 3 மாசம் ஆகி போச்சுங்க சரி இவரு தொல்லை பெருந்தொல்லையா இருக்குதுங்க இப்ப இவரு என்ன பண்ணும் எனக்கு 2வது ஒரு வரம் கொடுத்துருங்க என்ன வேணும் கந்துக்கார போன மாதிரி மத்தல வரை சேர்த்து போயிருங்க ஜாதகம் பார்த்தேன் அட ஜாதகம் பாத்துக்கறேன் எப்படி மாமா ஜாதகம் காசு வாங்குறோம் கொடுக்கலாம் ஓ காலையில 9 மணிக்குள்ளார கொடுக்கலன்னா நாளைக்கு காலையில 9 மணிக்குள்ள கொடுக்கலாம் காசு கொடுக்கலனா அவங்க கூட நாசமா போயிருந்து ஜாதகம் ஐயோ மாமா
மாமா ஞாயிற்றுக்கிழமை போயிருமா மாமா கந்துகால கடை கட்டணும் இல்லையா மாமா நம்ம செட்டு வாதாரி செல்லப்ப சுட்டியுமே உங்களை கட்டுறோம் சாமி இந்த 2 வாரம் கொடுத்தா குடு இந்த 2 வாரம் கொடுத்தா குடு எல்லாம் வார ஞாயிற்றுக்கிழமை வந்து நீ என் வீட்டுல கட்டு கட்டி விடு ஏண்டா ஆனா ஒருவனுக்கு நல்லது நினைத்தால் நல்லதே நடக்கும் நம்ம கெட்டது நினைத்தால் நம்மளுக்கு கெட்டதே தான் நடக்கும் பாருங்க நினைக்கும் கேடு தனக்கு சரி எப்படி நினைக்கும் கேடு தனக்கு ஒருவனுக்கு கேடு நினைத்தா ஆமா அந்த கேடே தான் நமக்கு வரும் சரி சாமி அதனால பாவத்தை சம்பாதிக்காத புண்ணியத்தை சம்பாதிக்கணும் சரிங்க எதை கந்து அவங்க சாவுன்னு நினைக்காத ஆமா அந்த கடன் கட்டுப்படியாக உனக்கு வரம் தருகிறேன் பெற்றுக்கொள் சரி சாமி பெற்றுவா நல்ல மனுஷன் ஏதோ கோமாளி காய்ச்சலா தடுமாறன்னு சொல்லி 50,000 கொடுத்தாருங்க சரி அவரு கூட நல்லா இருக்கட்டுங்க அது 2வது வாரம் மத்தல காரி சேர்த்து போய் அந்த வாரம் மட்டும் ஏங்க உங்களுடைய பெயரை சிவபெருமான் சொல்றீங்களே நீங்க எப்படி பிறந்தீங்க பிறப்பின் வரலாறு என்ன நான் எப்படி பிறந்தேன் எப்படி பிறந்தீங்க எப்படி தெரியுமா பிறப்பின் வரலாறு என்ன ஓமனு தட்டட்டாரே மாதவா சொல்லுங்க இந்த சிவபெருமான் எப்படி பிறந்தேன் எப்படி பிறந்தீங்க அதற்கு முன்பதாக நமது தெருக்கூத்து கலையை அதாவது இரவு முழுவதும் நேரடியாக அதாவது படம் எடுத்து உலகிற்கே விளம்பரம் செய்யக்கூடிய ஒரு புண்ணியமான வேலை நமது செல்வம் கிராமிய கலை யூடியூப் சேனலுக்கு எங்கள் நாடக கலைக்குழுவின் சார்பாக அன்பார்ந்த நன்றி வணக்கம் வணக்கம் செல்வம் மன்னார் அவர்களுக்கும் இன்னும் மன்னாராகிய பெருமாள் ஐயா அவர்களுக்கும் எங்கள் நாடக கலைக்குழுவின் சார்பாக அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம் இந்த உலகம் பிறப்பதற்கு முன்பே இந்த உலகம் எப்படி இருந்தது நீர்மயமாக இருந்தது சத்தம் போடாதீங்க அப்படி தண்ணீர் மயமான அலைகடல் சூழ்ந்த உலகத்திலே ஓம் எனும் சத்தம் ஓம் என்ற சத்தம் ஓம் எனும் ஓசையின் வழியாக சக்தியாகிய உமா பார்வதி தான் ஓம் எனும் ஓசையின் வழியாக சக்தியாகிய உமா பார்வதி பிறக்க இந்த உலகத்திலே தன்னம் தனிமையாக பிறந்து விட்டோமே நமக்கு ஒருவரும் துணை இல்லையே என்று துணை வேண்டும் என்று அதான் ஒரு யாகத்தை உண்டு செய்து ஒரு யாகங்கள் ஆமா சரி அந்த யாகத்திலே நான் எதிர் வழியாக பிறந்தேன் ஓமெனும் ஓசையின் வழியாகத்தானே பிறந்தேன் அதே மந்திரத்தை உச்சரிப்போம் யார் பிறக்கிறா நம்ம துணையாக ஏற்றுக்கொள்வோம் என்று மறுபடியும் ஓமெனும் ஓசையை ஓதினார் சரிங்க அப்படி ஓமெனும் ஓசையை அந்த யாகத்தின் வழியாக யார் பிறந்தார்
இந்த அண்டத்திற்கும் இந்த பிண்டத்திற்கும் அண்டம் என்றால் என்ன? ஆகாயம். பிண்டம் என்றால் பூமி. இந்த பூமிக்கும் ஆகாயத்திற்கும் ஒரே விஸ்வரூப வடிவமாக ஒரே வடிவமாக நிற்கிறேன். யாரு? இந்த சிவபெருமானே. சிவபெருமான். ஆமா. சரி. அப்படி என்ன பின்னாடி சக்தியாகிய உமா பார்வதி என்னிடத்தில் வேண்டுகிறார். எப்படிங்க? சுவாமி, நான் துணையில்லாமல் பிறந்து விட்டேன், என்னை தங்களின் துணையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சக்தியாகிய உமா பார்வதி வேண்டுகிறார். அப்போது என்ன செய்தேன்? என்ன? அம்மா, உன்னால் நான் பிறந்தேன், உன்னை துணையாக ஏற்றுக்கொள்வது எனக்கு மகிழ்ச்சியே என்று அருகிலே செல்கிறேன். என்னால் செல்ல முடியவில்லை. என்ன காரணம்? சக்தியாகி உமா பார்வதி பக்கத்திலே என்னால் செல்ல முடியவில்லை. ஏனென்றால் சக்தியாகிய உமா பார்வதி 3 கண்களோடு பிறந்தவள். ஓ, 3 கண்களோடு. ஆமா. அருகிலே செல்கின்ற போது சக்தியாகி உமா பார்வதியின் நெற்றிக்கும் ஜுவாலை என்னை சுட்டரிக்கிறது. பார்த்தேன். பெண்ணே, உன் அருகிலே என்னால் வர முடியவில்லை. உன்னை எப்படி என்னால் துணையாக ஏற்றுக்கொள்ள முடியாது? உன் நெற்றிக்கண்ணை எனக்கு தானமாக கொடுத்தா அப்போது உன்னை நான் துணையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சக்தியாய் அது நான் கேட்கிறேன். அப்போது சக்தியாகி உமா பார்வதி சிறிதும் தயக்கம் இல்லாமல் நெற்றிக்கண்ணை பிடித்து இந்த சிவபெருமானுக்கு கொடுத்தார். சக்தி வந்து நீ கேட்ட உடனே இந்த கண்ணை கேட்ட உடனே கொடுக்கறது அப்படி பார்த்தா தேவர்களுடைய சக்தி அப்படி. ஏன்னா கண்ணை பிடிங்கி கொடுத்தா அந்த இடத்துல ரத்தம் ஆறாட்டு வந்துருக்கணுமே. ரத்தம் பெருக்கிட்டு ஓடியது பார்த்தேன். இந்த சிவபெருமா என் கட்டை விரலால் அழித்து பிடித்தேன். அழித்து பிடித்தவுடனே குருதியானது ரத்தமானது நின்றது. அந்த இடத்தில் பெண்களுக்கு ஒரு அடையாளம், அதுதான் குங்குமம். ஓ, குங்குமம் போட்டு வைக்கிறது. ஆமா. ஆனா அந்த காலத்துல நீங்க அமைத்து பிடிச்சிருந்தா நெத்தி போட்டு ஏங்க அது வந்து நீங்க அழித்து பிடிச்சதுனால நெத்தி போட்டு ஏன் பொண்டாடி அதுக்கு கீழே ஒரு சிக்கர் போட்டு வைக்கிறாங்க மாப்பிள போட்டா அது காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி வச்சுக்கிட்டாங்க. இந்த குங்குமம் மஞ்சளும் எங்களின் தெய்வீக அம்சத்தை பொருந்தியது. இந்த குங்குமமே எங்களால் பிறந்தது. சரி, அப்படி சக்தியாகிய உமா பார்வதியிலே நெற்றிக்கண்ணை வாங்கிய நான் அந்த இடத்திலே நெற்றிக்கண்ணை திறந்து சக்தியாகிய உமா பார்வதி எரித்து விட்டேன். உமா பார்வதி அதாவது அதன் பிறகு தச்சன் மகன் தாட்சாயணியாக பிறந்தான். தாட்சாயணியாக பிறந்த போது எரித்த பிறகு தக்கன் மகன் தாட்சாயினியாக பிறந்தார். பிறகு தாட்சாயினியை நான் 2வது முறையாக திருமணம் செய்து கொண்டேன். இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டீங்க. சரி, அப்படி இன்னும் சக்தியாகிய பார்வதி என்னிடத்தில் இடபாகத்திலே எனக்கு சரிபாதியாக பெற்று என் உள்ளத்திலே வாழ்கிறார். அப்படி இருந்த போதும் நானோ 2011 நேத்திரம் எடுத்து என் பெயரோ சிவபெருமான். என்னால பார்த்தா உனக்கு என்ன கேன குதி மாதிரி தெரியுதா? ஏன் ஒரு மனிதனா பிறந்தா எல்லாத்துக்கும் 2 கண்ணு தான் இருக்கும். உனக்கு 2011 கண்ணு சொல்றீங்க. அந்த 2011 கண்ணு எங்க எங்க இருக்குது? இது ஒண்ணு மட்டும் சொல்றேன், கதை வரணும். ஆமாங்க, சொல்றவா 2011 கண்ணு எப்படி வந்துச்சு?
எனக்காக அன்பளி கொடுத்த அன்பு உள்ளங்கள் நந்திக்கு 2 கண்கள். நந்திக்கு 2 கண்ணு. ஆமா சரி. என் உடைக்கைக்கு 2 கண்கள். உடைக்கைக்கு 2 கண்ணு. ஆமா சரி. என் தலையில் அமர்ந்திருக்கிறானே அதாவது கங்கா தேவி. கங்கா தேவிக்கு 2 கண்ணு. 2 கண்ணு. சக்தியாகிய உமா பார்வதி என் இடபாகத்திலே சரி பாதியாக அமர்ந்திருக்கிறாளே சக்திக்கு 2 கண்ணு. 2 கண்ணு. ஆமா. இந்த ஒன்னானப்பட்ட ஈஸ்வருக்கு சிவபெருமா எனக்கு இருப்பதுவோ 3 கண்கள். 3 கண்ணு. எத்தனை ஆச்சு? மொத்தம் 11 கண்ணு ஆச்சு. 11 கண்ணு. ஆமா. மீதி 2000 கண்ணு வரணுங்க. என் தலையிலே அமர்ந்திருக்கிறேன் 1000 தலையுடைய ஆதிசேஷன். இந்த ஆதிசேஷனுக்கு 1000 தலைக்கும் 1000 தலைக்கு 2 மட்டும் 2000 கண்ணுங்க. ஆமா. அப்படி 2016 நேத்திரம் படைத்த என் பெயரோ சிவபெருமா. ஏஜாமி 2011 நேத்திரம் படைத்த சிவபெருமான் சொல்றீங்களே, நீங்க எங்க வாழ்ந்து வரீங்க? இந்த சிவபெருமான் எங்கே அமர்ந்திருக்கிறேன்? நான் இருப்பதோ கைலங்கிரி. இருப்பதோ கைலங்கிரி. ஆமா சரி. நான் வரம் கொடுப்பது பக்தர்களுக்கு வரம் கொடுப்பது வெள்ளியங்கிரி. வரம் கொடுப்பதோ வெள்ளியங்கிரி. ஆமா சரி. அப்படி கைலாய மலையிலே நான் இந்த சிவன் வசித்தாலும் சக்தியாகிய உமா பார்வதியை திருமணம் செய்து எனக்கோ 2 குழந்தைகள். 2 பேரு. யார் தெரியுமா? யாரு? முகத்தோடு ஒரு குழந்தை. ஆனை முகத்தோடு ஒரு குழந்தை. ஆமா சரி. அழகு முகன். அழகு முகத்தோடு ஒரு குழந்தை. ஆனை முகத்தோடு ஒருவன், அழகு முகத்தோடு ஒருவன். ஆமா. யார் யார் தெரியும்? ஆனை முகத்தோடு இருப்பவன் யார்? யாரு? அரச மரத்தடியிலே ஒட்டியாக அமர்ந்திருக்கிறாரே முழு முதல் கடவுள் விநாயக பெருமான். உலகத்தில் முதல் கடவுள் விநாயக பெருமான். ஆமா. இரண்டாவது சாமி முதல் மகனாகிய விநாயக பெருமானோ எனக்கு மூத்தவன். மூத்த மகன் விநாயக பெருமான். மூத்த மகன் சரி. இரண்டாவது அழகு நிறைந்தவன் ஆறுமுகன் சுப்பிரமணிய கடவுள் முருகப் பெருமான். இப்படி சொல்லக்கூடிய ஆறுமுகன் சுப்பிரமணிய கடவுள். இரண்டாவது மகனோ முருகப்பெருமான். ஆமா சரிங்க. இப்படி 2 குழந்தைகளை பெற்றெடுத்திருந்தாலும் கைலங்கிரி மலையில சிறப்போடு வாழ்ந்திருக்கிறேன். வந்தாலும் நண்பா எனக்கு திருநீலகண்டன் என்று பெயரும் உண்டு. திருநீலகண்டன் என்று ஒரு பெயரும் உண்டு. ஆமா ஏச்சாமி அது திருநீலகண்டன் பேர் வந்து எப்படி வந்துச்சாமி? நான் எப்படி திருநீலகண்டன் எப்படி எனக்கு திருநீலகண்டன் என்று எப்படி பெயர் வந்தது? எப்படி பெயர் வந்தது? நண்பா தியாகி
சாமி நீங்க திருநீலகண்டன் பேர் வந்ததெல்லாம் இருக்கட்டும். சரி, எனக்கு ஒரு 5 சந்தேகம் சாமி. என்னப்பா? சரி, எனக்கு ஒரு சின்ன 5 சந்தேகம் இருக்குதுங்க. டேய், ஓய், உலகத்திலே ஒன்னால மட்டும் ஈசன். ஆமா, எனக்கு தெரியாத ஒன்று இந்த உலகத்திலே இல்லை. ஓ, உனக்கு தெரியாது இந்த உலகத்துல எதுவுமே நடக்காது. ஆமா, எனக்கு சந்தேகத்துல முதல் சந்தேகம் சாமி. டேய், ஓய், என்ன சந்தேகம் கேளுடா. முதல் சந்தேகம், இந்த கல்லு எப்படிடா? இந்த கல்லு, ஆமா, இந்த கல்லு இருக்குது. இந்த கல்லு தண்ணியில போட்டா ஏன் முழுகுது? சாமி கிட்ட கேக்குறேன். சாமி கிட்ட கேக்குறேன். இப்பதான் என் சேகல வந்துக்கிறான். சேகல வா, சேகல இப்பதான் பஸ் கிடைச்சா. கால பயிரவுண்டா. என்ன எவனாவது கையை வச்சீங்கன்னா வச்சுக்க, சேகல கிடைச்சோன்னா பூரா பேத்து கொட்டி கடிச்சு விடுவான். வாடா சேகல, முன்னாடி ஒரு சட்டி வாங்கி கொடுத்தா. தவறா பேசாத. கால பைரவன், கால பைரவர் சாமி இந்த முன்னாடி வருதுனா அது நன்மை. ஒரு அதிசயங்கள் எல்லாம். ஏச்சாமி, எனக்கு 5 சந்தேகத்துல முதல் சந்தேகம் என்னடா? இது என்னது? கல்லு. இந்த சாதாரண கல்லு தண்ணியில போட்டா ஏன் முழுகுது? ஏய், நீ சாமி தானே? இதுக்கு போய் எனக்கு விடை தெரியாதா? இந்த கல்லின் கணம் எடை அது வெயிட் ஆகுது, தண்ணியில முழுகுது. சாமிக்கு ஒரு கோலாயும் தெரியல, இந்த கல்லுக்கு நீச்சல் தெரியல, அதனால முழுகுது. பார்ப்பா. ஏய், ஓய், நீங்க பெரிய இது. ஆமாங்க. அடுத்த இது முதல் சந்தேகம். இரண்டாவது சந்தேகம் என்னடா? நம்ம 15 பேர் வந்தோமே, அந்த டெம்பாயா எப்ப பார்த்தாலும் நின்னுகிட்டே இருக்குது. அது டிரைவர் இல்ல, அதனால நிக்குது. டிரைவர் இல்லாத நிக்கல, அதுக்கு சூத்து நம்மள மாதிரி சூத்து இல்ல, அதனால உட்கார முடியல. நீ பெரியவன் தான்டா. இது இரண்டாவது சந்தேகம். மூணாவது சந்தேகம் சாமி. நாம தோசை சுடுறோமே, அந்த தோசையே நம்ம திருப்பி போடுறோம். ஒரு பக்கம் வேகாம இருக்கும், ஒரு பக்கம் வெந்து இருக்கும். அதனால வேகாத பக்கம் வேவட்டுன்னு மறுபடியும் திருப்பி போடுறோம். அடிச்சா விட பள்ளி சில்லற கஞ்சி கொண்டு போயிடும். தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிவிடு. ஏய், ஒரு பக்கம் வேவல, அதனால திருப்பி போடுறோம். இதெல்லாம் சாமியவே அடிக்க வர. அதை நாம ஏன் திரும்ப திருப்பி போடுறோம்? அதனால திரும்ப முடியாது, அதனால நாம திருப்பி போடுறோம். தம்பி, ஓய், கேளு, அடுத்தது கேளு. இது மூணாவது சந்தேகம் முடிஞ்சு போச்சுங்க. நாலாவது சந்தேகங்க. இல்லப்பா, நான் 2 பெண் புறா வளர்த்துறேங்க. 2 பெண் புறா வளர்த்துறேன். அதுல ஒரு பெண் புறா முட்டை போடுச்சு. அந்த முட்டை போடுறது கீழே வந்து விழுந்து போச்சுங்க. சரி. ஆனா இன்னொரு பெண் புறா முட்டை போடுச்சு சாமி. கீழேயும் வரல, மேலையும் போகல. அந்த முட்டை எங்க போயிருக்கும்? ஒருவேளை கழுவையாவது தூக்கிட்டு போயிருக்குமா? தெரியல சொல்லிவிடு, கல்லிலே அடிச்சு விடுவேன். நீ சாமியாரா? எனக்கு தெரியல, சொல்லலாம். ஓ, தெரியல, உண்மை ஒத்துக்கா. அந்த 2வது பெண் புறா முட்டை போடுச்சு, அது எங்க தெரியுமா போச்சு? கீழேயும் வரல, மேலையும் வரல. ஏன்னா அந்த பெண் புறா சட்டி போடுருந்துச்சு, அதனால சட்டியில பின்னாடியே மாட்டிச்சு. புறா வந்து சட்டி போடுதா? ஓய் ஓய், ஏன் ஊடா மேஜரி பார்த்தாலும் குடுக்க வேண்டி குக்க வேண்டி. அடுத்த டைம் ஏங்க, இது 4 சந்தேகம் முடிஞ்சு போச்சு. 5வது சந்தேகம். உங்க பையன் முருகன், உங்க பையன் தானே? ஏன் பழனிமலையில போய் கோமன் வரைக்கும் நின்று இருக்கான்? அதெல்லாம் என்னுடைய திருவிளையாடல். திருவிளையாடலாம் ஒரு மயிரே இல்ல. உங்ககிட்ட கோபம் பண்ணிட்டு போற காலத்துல அவனுக்கு சட்டி வாங்கி போறது காய்ச்சல, அதனால கோமன் அடிக்கு போயிட்டான். ஏய், வயிற்றுக்கு என்ன சாப்பிடுற? நானா? பண்ணி பீ. அது ஏன் சாப்பிடு? இல்லைங்க, பண்ணி டீ. உங்களுக்கு திருநீலகண்டன் பேர் வந்துச்சு எப்படி சாமி? தேவாதி தேவர்கள், ஆமா, அசுரர்கள் இந்த உலகத்தில் நம்பிக்கையாக ஒன்று சேர்ந்து மந்திரகிரி மலையை மத்தாகவும், ஆதிசேஷனை அடைக்கயிறாகவும், திரு பார்க்கடலை மண் பாண்டமாகவும், சந்திரனை தூணாகவும் நிறுத்தி பாலமிர்தம் கிடைந்தார்கள். யாரு? தேவர்கள். ஆமா, தேவர்கள். அப்படி பாலமிர்தம் கிடைக்கின்ற வேளையில முதலாவதாக என்ன பிறந்தது? அந்த அமிர்தம் கிடைக்கின்ற வேளையிலே, அந்த அமிர்தம் கிடைக்கின்ற போது பார்க்கடலில் இருந்து ஆழகால விஷம் பிறந்தது.